கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கல்வாரியில் வெற்றி சிறந்த இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசு கல்வாரி சிலுவையில் இருந்து சொன்னதான 7 வார்த்தைகளில் 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை இயேசு சொல்லுவார். இந்த தாகமாயிருக்கிறேன் என்கிறதான வார்த்தையை குறித்ததான ஒரு சில வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆவியானவர் எனக்குள்ளே தந்த அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். சிலுவை என்று சொல்லும்போதே பாடுகள் வேதனைகள் நிறைந்ததான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. சிலுவை சகிப்புத்தன்மையை நமக்கு காட்டுகிறது, கீழ்ப்படிதலை காட்டுகிறது, தாழ்மையை காட்டுகிறது, உலகத்தை வெறுக்கிறதை காட்டுகிறது. இன்னும் பல அவமானங்கள் நிந்தைகளை சகிக்கிறதையும் இந்த சிலுவை நமக்கு மேற்கோள் காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் இயேசு சொல்லும்போது சொல்லுவார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிற அத்தனை விசுவாச தேவ பிள்ளைகளுக்கும் இந்த உலகம் பாத்திரமாக இருக்காது. நாம் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அதான் ரோமர் 8:8 பார்த்தோன்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அதனால் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அது மட்டும் இல்லை, தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு சொல்லும்போது சொல்லுவார், யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்மவும் உலகத்தார் அல்ல என்று நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அப்போது ஒரு தேவ பிள்ளை உலகத்தார் அல்ல. ஏன்னா கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாலும் அவர் உலகத்தார் அல்ல. அவர் உலகம், பாவம், பிசாசு ஆகியவற்றை ஜெயித்தவர் நம்முடைய தெய்வம். ஆமென். ஆகவே ஒரு தேவ பிள்ளை இந்த உலகம், மாமிசம், பிசாசு இந்த 3ஐயும் ஜெயித்து ஜெயமெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் இந்த 3ற்கும் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3:4, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுவார். அப்போது தேவ பிள்ளைகள் மாம்சத்தில் இருந்தாலும், மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மேலே சொன்ன இந்த வசனங்கள் எல்லாவற்றின்படியும் அவர் வாழ்ந்தார். 33.5 வருடங்கள் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் எதற்குமே அடிமைப்படவில்லை. பாவத்திற்கு அடிமைப்படவில்லை, உலகத்திற்கு அடிமைப்படவில்லை. அவர் அல்லேலூயா, பிசாசுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மாம்சத்தில் இருக்கிறதான ஒரு மனிதனை அழைத்து கொண்டு போய் வலுக்கட்டாயமாக எந்த குற்றமும் செய்யாமல், எந்த பாவமும் செய்யாமல் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தால் அவன் தனக்காக வாதாடுவான். தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை அவன் வெளிப்படுத்துவான். நான் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்காக அவன் எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆனால் நமது இரட்சகர் இயேசு அவர் மாம்சத்துக்கு உரியவர் அல்ல. அல்லேலூயா, அவர் ஆவிக்கு ஏற்றவர். ஆமென். ஆகவே தான் இயேசு மாம்சத்திற்கு ஏற்றபடி எந்த விதத்திலும் போர் செய்கிறவராக இருக்கவில்லை. அவருடைய போராயுதங்கள் எந்த இடத்திலேயும் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லை. எல்லாமே அவர் சகித்தார். நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை அவர் சுமந்தார். இன்னும் அவமானங்களை சகித்தார். அல்லேலூயா, நிந்தைகளை சகித்தார். இயேசு சொல்லனா பாடுகளை அனுபவித்தார். அந்த நேரத்தில் கூட தன்னை வேதனைப்படுத்தினவர்கள், தன்னை அடித்தவர்கள், காரி துப்புனவங்க, அவமானப்படுத்தினவங்க யாரையும் அவர் மாம்சத்தின்படி எதையுமே அவர் பேசவில்லை. அவர் ஏசவும் இல்லை, அவர் திட்டவும் இல்லை. அவர் எந்த விதத்திலும் யாரையும் எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இயேசு உலகத்தார் அல்ல என்பதை சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. 7 வார்த்தைகளை அவர் சிலுவையிலே சொன்னார். முதலாவதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கர்த்தர் தொடங்கி கடைசியிலே
தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறது வரையிலும் அவர் எந்த மனிதனையும் எதுவுமே சொல்லவில்லை. ஏன்னா அவர் உலகத்தார் அல்ல. அதே மாதிரி இயேசு உலகத்தார் அல்லாதது போல இயேசுவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் நாம் அவருடையவர்கள். ஆமென். அவருடைய திவ்ய சுபாவங்கள் நம்மளே வெளிப்பட வேண்டும். ஆகவே தான் இயேசு சொல்லுவார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அல்லேலூயா, இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள், அல்லேலூயா, உங்களை நிந்தித்து தூஷித்தாலும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. இப்படி பல காரியங்களை இயேசு சொல்ல காரணம் என்னென்னா, ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவின் உண்மையான சீடனாக இருக்க வேண்டும் என்றால், இருக்கிறான் என்றால் அவன் உலகத்துக்குரியவனாக இருக்க மாட்டான். ஆமென். அவன் இயேசுவை போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இந்த 5வது வார்த்தையை நான் உங்களோடு கூட சற்று நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விரும்புகிறேன். ஜெபத்தோடு கேளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்தட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இதில் ஒரு வார்த்தை அடிக்கடியாக இயேசு சொல்லுவார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இயேசுடைய பாடு மரணங்களை குறித்து தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டபடி இது நடந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு சொல்லுவார், வேத வாக்கியம் நிறைவேறும்படி ஒரு வசனம் அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போவதில்லை. அதனுடைய ஒரு எழுத்தோ ஒரு உறுப்போ ஒரு நாளும் தவறி போகாது, அது நடந்தே தீர வேண்டும். அதுதான் அந்த வேத வாக்கியம் நிறைவேறுகிறபடி நான் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த இடத்திலே இயேசு தாகம் என்று சொல்லும்போது இன்றைக்கு பல கோணங்களிலே இந்த தாகத்தை பற்றி பேசுவாங்க. மாம்சத்திலே அவருக்கு ஒருவேளை தாகம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தாகம் இயேசு சொன்னதான இந்த தாகம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு சொன்ன அத்தனை வார்த்தைகளுமே நம்ம பார்க்கும்போது அந்த 1, 2, 3 அந்த 4 வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய காரியத்தை எல்லாம் அவர் செய்து கடமைகளை செய்து முடிக்கிறதாக இருக்கிற மன்னிக்கிற குணத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்து தாயையும் சகோதரனையும் பார்த்து அந்த பெற்றோரை, அந்த தாய் அந்த சிலுவை அண்டையில் நிற்கிறாங்க. அது ரொம்ப வேதனையான ஒரு வசனம். என்னென்னா யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டு இருந்தார்கள். இப்போ இந்த 3 சகோதரிகள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே தாய் ஒரு மகனை சிலுவையில் அறையும் போது அந்த தாயுடைய இருதயம் எப்படி இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சற்று நாம் அதை யோசித்தோம்னா அது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் கண்கள் குளமாகும். இருதயம் அப்படியே உடைந்து போகிற ஒரு நிலைமை. எப்படி அவங்க அந்த இடத்துல பார்த்து கொண்டு நின்றார்கள் என்று சொல்ல முடியலை. அந்த அளவுக்கு வேதனையின் உச்சத்தில் ஒரு தாய் நின்றிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு சற்று ஆறுதல் கொடுக்கிற வண்ணமாக என்ன இருந்திருக்கும் என்று நான் என்னுடைய சிந்தனையிலே நான் சிந்தித்த ஒரு காரியம் என்னென்னா, இயேசு சிலுவையிலே அறைந்த போது அவர் எனக்கு வலிக்குதுன்னா, எனக்கு வேதனை எடுக்கிறதுன்றா அவர் எதுவுமே சொல்லலை. சிலுவையில் அறைவதற்கு முன்னதாக தான் கெத்செமனேயில் இயேசு ஜெபிக்கும்போது அவர் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பிதாமனிடத்தில் அந்த வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். மற்றபடி உலகத்தில் அவர் இந்த சிலுவையில் அறைந்து அவ்வளவு வேதனைகளை அவர் சகித்த போதிலும், நிந்தைகளை அனுபவித்த போதிலும் அவர் எந்த ஒரு வேதனையோ அதற்கு எந்த ரியாக்ஷனோ அவர் காட்டவில்லை. இதை பார்த்தபோது அந்த தாயாருக்கு சற்று ஆறுதலாக இருந்திருக்கக்கூடும். உண்மையாகவே இது தேவகுமாரன். ஆமென். ஏன்னா அவர் உருவானதே பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளை ஆவியின் பலத்தோடு அந்த சிலுவையை மேற்கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிலுவை பாடுகளை சகிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் மாம்சத்தில் இருந்து கொண்டு
அந்த சிலுவை பாடுகளை அவன் சகிக்க முடியாது. ஆமேன். ஆவியின் பலத்தோடு கூட கர்த்தர் அந்த பாடுகளை சகிக்கிறார். இது அந்த தாய்க்கு சற்று ஆறுதலை கொடுத்திருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் யாரையும் கோபப்படவில்லை, யாரிடத்திலும் வேதனைப்படும்படியான ஒரு வார்த்தை அவர் சொல்லவும் இல்லை. அந்த இடத்திலும் அவர் மன்னிக்கிறார். தன் தாயை தான் நேசித்த அந்த சீஷனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவங்களை பார்த்தபோது அந்த தாயாருக்கு ஒருவேளை மனதிலே சற்று ஆறுதல் கிடைத்திருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய குமாரன். ஆமேன். அல்லேலூயா. இந்த வேதனை, மரண வேதனையின் நேரத்திலும் இவ்வளவு வேதனைகள், அடிகள், அதாவது அது சொல்லனா பாடுகள், அது நம்முடைய நாவினால் நாம் விவரிக்க முடியாத அளவுக்கு இயேசு வேதனைகளை சகித்தார். இதை தாய் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது இயேசுவின் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய நாவிலிருந்து உச்சரித்த வார்த்தைகள் கடைசி வரைக்கும் அவர் பேசிக்கொண்டு தான் இருந்தார். ஆமென். கடைசி வரைக்கும், மரிக்கிறது வரைக்கும், பிதாவுடைய கரத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும் இயேசு பேசிக்கொண்டு இருந்தார். சிலுவையிலிருந்து சொன்னதான அந்த 7 வார்த்தைகள், இதை பார்த்து அந்த தாய்க்கு சற்று ஆறுதல் கிடைத்திருக்கக்கூடும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இயேசு 5வது தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த தாகம் அவருக்கு வர காரணம் என்ன என்று நம்ம பார்த்தோம்னா, ஆரம்பத்திலே நான் ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்டினேன். ஏன்னா இயேசு உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர் அல்ல, மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்துக்கு உரியவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் இருந்தாலும் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாகவோ, மாம்சத்துக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறவர்களாகவோ, மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாகவோ நாம் இருக்கக்கூடாது என்பதை சிலுவையின் வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்லுவார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள் சொல்லுவார், உங்கள் பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? இதனால தான் அவர் அதை செய்து காட்டினார், நமக்கு மாதிரியை காட்டி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த மாதிரியின்படி நம்ம நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, இனி எனக்குள் பிழைப்பது கிறிஸ்து மாத்திரமே. ஒரு தேவ பிள்ளை என்றைக்கு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அந்த தேவனுடைய உடன்படிக்கை ஆகிய ஞான ஸ்நானத்தை மரித்து உயிர்த்தெழுந்துகிறீர்களோ, அப்போது இனி நாம் அல்ல, அந்த தண்ணீரில் மூழ்கி நாம் வெளியே வரும்போது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஏன்னா கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். ஆமீன். கிறிஸ்துவின் சுபாவம் நம்மளே வெளிப்பட வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற அந்த நற்குணங்கள். ஆமீன். ஹல்லேலூயா. நம்முடைய போர் ஆயுதங்கள். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட போர் ஆயுதங்கள் என்று நேற்றைக்கு ஒரு செய்தியிலே நான் சொல்லியிருந்தேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆவியின்படி போர் செய்கிறவர்களாக, தெய்வ பலன் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. உலக மனுஷன் கிறிஸ்தவனுக்குள்ள அநேக வித்தியாசங்களை எதிர்பார்க்கிறான், அநேக காரியங்களை அவன் எதிர்பார்க்கிறான். ஒரு உலக மனுஷன் எப்படி இருந்தாலும் அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் ஒரு உண்மை கிறிஸ்தவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது, தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு அவன் தவறும்போது, பாவம் செய்யும்போது, இந்த உலகம் அவனை பார்க்கிறது, அவனை பார்த்து சொல்லுகிறது, கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இப்படி செய்கிறானே என்று சொல்லுகிறது. ஆமென். உலகத்துக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று. ஆமென். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று உலக மனிதன் நன்கு அறிந்திருக்கும் போது, கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே தான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஒரு மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதங்கள் அல்ல, ஆவிக்குரிய தெய்வ பலனுள்ள அரண்களை நிர்மூலமாக்குகிற வார்த்தைகள், பிசாசை ஜெயிக்கிற வார்த்தைகள், ஒரு மனிதனை இரட்சிக்கிற வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. யாரையும் பழிக்காமல் அத்தனை வேதனையின் உச்சத்தில் கூட ஹல்லேலூயா அவர் எதுவுமே
என்னென்னமோ பேசி பார்த்தாங்க, இயேசுவை எதோ சொல்லி பார்த்தாங்க, உன்னை நீ ரட்சித்துக்கொள் என்று சொல்லி பார்த்தாங்க. அவர் நினச்சிருந்தா என்ன வேணும்னாலும் செய்யலாம், எது வேணும்னாலும் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் சகித்தார். ஏன் தெரியுமா? குமாரனாகிய கிறிஸ்து இவ்வண்ணமாக பாடுபட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக மக்களின் பாவங்களுக்காக, சகல ஜனங்களின் பாவங்களுக்காக ஒரே பலியிடப்பட வேண்டியது தேவையாயிருந்தபடியினால் பிதா பார்த்தா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, வேற யாருமே இதற்கு தகுதியாக இல்லை, தன்னுடைய சொந்த குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமேன். அதை நன்றாக அறிந்திருந்த கிறிஸ்து, ஹல்லேலூயா, தன்மேல் ஏற்படுத்தப்பட்ட அந்த பெரிய ஒரு டாஸ்க், ஆமேன், அதை சிலுவையிலே அவர் முடித்து காட்டினார். ஆமேன். வெற்றி சிறந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். ஆமேன். வேத வசனத்தின் நிவர்த்தி இயேசு கிறிஸ்து. ஆமீன். தீர்க்க தரிசனங்களின் நிவர்த்தி இயேசு கிறிஸ்து. அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரே ஒரு பாத்திரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. ஏன் இந்த தாகம் இயேசுவுக்கு வந்தது? ஒரு மனிதனுக்கு தாகம் எடுக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. தாகம் எடுக்கிற ஒரு மனிதன் அவன் தண்ணீரை குடிப்பான். இது உலக வழக்கம். ஆமீன். உலக பிரகாரமான ஒரு தாகம். ஆமீன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த தாகம்? மனுக்குலத்தின் மீதுள்ள ஒரு ஏக்கம். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில் அதை தாகமாக வெளிப்படுத்துகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் சிலுவை அண்டை வராத கோடிக்கணக்கான மக்களை குறித்ததான ஏக்கமே தாகமாக வெளிப்பட்டது. ஆமேன். தாகமாக வெளிப்பட்டது. அது மட்டுமில்லை, இயேசுவின் தாகத்தை தீர்க்க நம்மில் இன்றைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை? ஹல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஏசாயா 55:1 நம்ம பார்த்தோம்னா, தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாங்க, பணம் இல்லையா, இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுவார். ஆமீன். ஹல்லேலூயா. அவர் எல்லா இடத்திலும் இலவசம் இலவசம் என்று சொல்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆமீன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு இந்த ஆத்ம தாகம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவரின் இருதயத்திலே பிரகாசிப்பித்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 42 45 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும்போது, இயேசு சீஷர்களிடத்தில் சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன். இப்படியெல்லாம் இயேசு சொல்லுவார். நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரல என்பார். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் தரலை. நான் பசியாக இருந்தேன், என் பசியை நீங்கள் போக்கலை, எனக்கு ஆகாரம் தரலை. இப்படியெல்லாம் இயேசு சொல்லுவார். இதில் இந்த தாகத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் தாகமாக இருந்து நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இயேசு எதற்கு தாகமாயிருந்தார்? ஏன் தாகமாயிருந்தார்? ஆமென். அப்போது ஒரு கூட்டத்தார் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ தாகமாயிருந்தீங்க ஆண்டவரே? நாங்கள் அதை பார்க்கலையே, நாங்கள் அதை அறியலையே. நீங்கள் தாகமாக இருந்ததை நாங்கள் எப்பவும் பார்க்கலையே, நீங்கள் பசியாக இருந்ததை கூட நாங்கள் பார்க்கலையே, நீர் வஸ்திரம் இல்லாமல் இருந்ததை நாங்கள் பார்க்கலையே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்லுவார். இந்த சிறியர் என்று சொல்வதை இன்றைக்கு நான் என்ன கண்ணோட்டத்தில் எடுக்கிறேன் என்றால், இன்னும் கோடிக்கணக்கான மக்கள், ஆமென், ஹல்லேலூயா, இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இந்த சிலுவை அண்டையில் வராத எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நாம் கண்ணு முன்னாக இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம தெருவில் இருக்கிறாங்க, நமக்கு அறிமுகமானவங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க, ஆமென், ஹல்லேலூயா, நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காக தான் இந்த தாகம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தாகத்தை தீர்க்க ஆண்டவர் கேட்குற, என் தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தாகம் அவருக்கு தீரலை. ஏன்னா 3.5 வருஷம் மட்டுமே அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி 33.5 வயதிலே நல்ல வாலிபத்தில், ஹல்லேலூயா, இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையிலே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு மனிதன், அவர் தாகமாக இருக்கிறது உண்மைதான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அநேக ஆத்துமாக்களை சந்தித்திருந்தாலும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருந்தாலும், அவர் இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள், ஆமென், ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் நிறைந்திருக்கிற ஜனங்களை எப்படியாகிலும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம் ஒவ்வொருவரையும் பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தந்து சம்பாதித்திருக்கிறார். ஆமென். அவர் அந்த ரட்சிப்பை நமக்கு தந்ததன் முகாந்தரமே நாமும் இன்னும்
பாவத்திலும் அக்கிரமத்திலும் அந்தகாரத்திலும் இருக்கிற ஜனங்களை சிலுவை அண்டைக்கு நேராக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவின் தாகம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்னும் நாம் பார்த்தோன்னா சமாரியா ஸ்திரீயுடைய அந்த கதை, அந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14 முதல் கீழே நம்ம பார்த்தோன்னா, இயேசு தாகத்தோடு தான் அந்த யாக்கோபுடைய கிணறண்டையிலே போய் உட்கார்ந்துருக்கிறார். சமாரியா ஸ்திரீ வர்றா, அவள் தண்ணீர் எடுக்க வர. இயேசு கேட்குறா, தாகத்துக்கு நான் தாகமாக இருக்கிறேன். ஏன்னா அவள் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளாத ஒரு பெண்மணி. ஹல்லேலூயா. இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவள். அவளை பார்த்தவுடனே இயேசுவுக்கு தாகம். ஆமென். தண்ணீர் தாகம் என்று நாம் ஒரு பக்கத்தில் எடுத்துக்கொண்டாலும் அது இருக்கட்டும், இந்த இடத்துல அதை ஆத்தும தாகம், அதை ஆத்தும தாகம். ஏன்னா அந்த இடத்துல இயேசு தண்ணீர் குடித்ததாக இல்லை. ஹல்லேலூயா. அவள் சொல்கிறான், நான் சமாரியா ஸ்திரீ, நீர் யூதனாக இருக்கிறீரே, எப்படி என்னிடத்தில் தண்ணீர் கேட்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடித்தன்னா உனக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு அந்த இடத்திலே தன்னுடைய பாவத்தை அவர் உணர்த்தி கொடுக்கிறார். இதுதான் தாகம். ஆமென். ஒரு மனிதனை இரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்த வேண்டும் என்றால் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை இயேசு மீட்டெடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவளிடத்திலே அவர் தண்ணீர் அவள் கொடுத்ததாகவும் இல்லை. இயேசு அந்த இடத்திலே மாம்ச தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடித்ததாகவும் இல்லை. இயேசு எதிர்பார்த்த ஒரு காரியம் அந்த இடத்திலே நடந்தது. என்ன தெரியுமா? அந்த சகோதரி தன்னுடைய காரியங்களை எல்லாம் இயேசு தீர்க்க தரிசனமாக அறிவித்த உடனே அவள் ஓடோடி ஊருக்குள்ளாக போகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. அவள் ஊருக்குள்ளே போகிறா, எல்லாரையும் சொல்லுகிறாள். இயேசு செய்த எல்லாவற்றையும் அவள் ஊரில் போய் ஜனங்களுக்கு அறிவிக்கிறாள். நீங்கள்லாம் வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்து தானா என்று நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் சுவிசேஷம், இதுதான் சிலுவை பற்றியதான உபதேசம். இதை அறிவிக்க வேண்டும் என்று நான் கிறிஸ்து இன்றைக்கு தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையிலே ஏக்கத்தோடு சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அப்போது ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவண்டைக்கு வருகிறார். ஆமென். இவள் பாவியாகிய ஸ்திரீதான். அவளுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது ஹல்லேலூயா, அவளுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. இதுதான் கிறிஸ்துவின் தாகம். ஆமென். அவள் தன்னுடைய ரட்சிப்பை பெற்றவுடன் அவள் அமைதியாக இருக்கவில்லை. என்னுடைய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி எனக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி அமைதியாக இருக்கவில்லை. ஊருக்குள்ளே போய் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தா. ஆமென். ஹல்லேலூயா. அவள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்து விடுகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்து, ஹல்லேலூயா, அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது என்னுடைய போஜனம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தாகம் இருந்தது பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு. நம்முடைய தாகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தில் அதனுடைய கடைசி பாகத்தில், தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இயேசு தன்னுடைய சுவிசேஷத்தை, தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் இலவசமாய், ஆமென். ஹல்லேலூயா, இலவசமாய் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்க. தாகமாய் எவன் தாகமாக இருக்கிறானோ, யார் தாகமாக இருக்கிறார்களோ, யார் இயேசுவினிடத்தில் தாகமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 நம்ம பார்த்தோம்னா, தாகமாக இருக்கிற வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். 2 காரியங்கள். ஒன்று, விருப்பம் வேண்டும். விருப்பம் இருந்தால் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவினிடத்தில் வர எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? ஆமென். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகளே, இயேசுவினிடத்தில் வர விரும்புகிறீங்கன்னா அவர் இலவசமாய் ஜீவ தண்ணீரை தர வல்லமை உள்ளவர். மாம்சத்தின்படி போர் செய்ய அது விடாது, மாம்ச இச்சைகளின்படி நடக்க அது சம்மதிக்காது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கப்போ, இந்த வார்த்தை ஒரு மனுஷனை பிழைப்பூட்டும். இந்த வார்த்தையை உட்கொண்டு அதன்படி நடக்கிற ஒரு மனுஷன் மாம்சத்துக்கு ஏற்றபடி கிரியை செய்யாதபடிக்கு ஆவிக்கு ஏற்றபடி செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். ஆமென். ஆகவே தான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய தாகத்தை தீர்க்க இன்றைக்கு நம்மால் எத்தனை பேர் முன் வர முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கொடிய பஞ்ச காலம் நமக்கு முன்பாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் அதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல. ஆமென். ஜல குறைவினால் உண்டாகிற தாகவும் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது என்பதை உணர்த்தும்படியாக தான் இயேசு சிலுவையிலே அந்த
ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், நான் தாகமாயிருக்கிறேன், என்னுடைய தாகத்தை தீர்க்க இன்றைக்கு யார் வருவார்கள், யார் முன் வருவாங்க? ஆமென், ஹல்லேலூயா. யார் முன் வர முடியும்? நான் யாரை அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான் என்று கர்த்தருடைய சத்தத்திற்கு இன்றைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய முடியும் தெய்வ பிள்ளைகளே? ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுவார், சிலுவையை பற்றியே நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுவேன். இந்த உலகத்தில் எனக்கு மேன்மை பாராட்ட வேறு எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி ஒரு மனிதன் எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லாவற்றையும் ஒப்படைத்து, ஹல்லேலூயா, இன்னும் நான் தாகமாக இருக்கிறேன் உங்களுக்காக, இன்னும் மீதி இருக்கிற ஜனங்களுக்காக, ஹல்லேலூயா, இன்னும் சிலுவை அண்டை வந்து சேராத ஜனங்களுக்காக நான் தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நமக்கு முன்வைத்து போயிருக்கிறாரே, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை? ஹல்லேலூயா. கிறிஸ்து வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். அந்த தாகம் மாத்திரமே அவருக்கு தாகமாக காணப்பட்டது என்று நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன். ஆமென், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தபோது அநேக சொல்கிறாங்க, உண்மை நான் தாகமுள்ளவனாக காணலையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கூட்டத்தார் இயேசுவின் தாகத்தை அறிந்து தாகத்தை தீர்த்திருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறாங்க, ஆத்தும பாரம், ஆத்தும தாகத்தை தீர்த்திருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் வலது பக்கத்தில் நிறுத்துகிறார். ஆனால் இயேசுடைய தாகத்தை அறிந்து செயல்படாத ஜனங்கள் எங்கே போனாங்க தெரியுமா? இடது பக்கத்தில் நிறுத்தி எங்கே தள்ளப்பட்டாங்க தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மிக வேதனையான அனுபவம் தெய்வ பிள்ளைகள். இன்றைக்கு நாம் வலது பக்கத்தில் நிற்க வேண்டும் என்றால் இயேசு சிலுவையில் சொன்ன தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் புரிந்து கொண்டு அவருடைய தாகத்தை, அவருடைய ஆத்ம தாகத்தை, ஆத்ம பாரத்தை தீர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை ஆமென் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாக மாறுவோம். வல பக்கத்தில் நிற்கிறவர்களாக நின்று அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளே தான் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்முடைய பார்வைகள் மாறட்டும், நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் மாறட்டும். ஆமென். கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களாக நாம் மாறுவோமா? இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே இதுவரைக்கும் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு தூரமாக இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு அண்டையிலே கடந்து வாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேறு எந்த வழியும் இல்லை, வேறு எந்த மார்க்கமும் இல்லை. இயேசுவல்லாமல் வேறு மார்க்கம் இல்லை, வேறு வழி இல்லை. ஹல்லேலூயாகவே இந்த இயேசுவை இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன். ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இயேசுவனுடைய விருப்பத்தை, வாஞ்சியை நிறைவேற்றி அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாமும் மாறுவோமா? கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, ஆண்டவரே, நீர் சிலுவையில் இருந்து 5ஆவதாக இந்த வார்த்தையை சொன்னீர். ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன். ஆண்டவரே, வேத வசனங்களின் நிவர்த்தியாக நீர் வெளிப்பட்டு எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சிலுவையிலே செய்து முடித்தீரப்பா. ஆண்டவரே, ஆனாலும் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் ஆண்டவரே அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக, ஆத்துமா பாரம் நிறைந்தவர்களாக, ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று மன்றாடுகிறவர்களாக ஆண்டவரே மாறும்படியான கிருபைகளையும் ஆண்டவரே அதற்கேற்ற அபிஷேகத்தையும் வல்லமையும் வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்து நடத்துங்க. இன்னும் சிலுவை அண்டை வராமல் சிலுவைக்கு அந்நியராக இருக்கிற பிள்ளைகள் அப்பா, இதை சிலுவைக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. இந்த மகாபெரிய பாக்கியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா, இந்த சிலுவையில் இயேசு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்கள், நன்மைகளை இந்த பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக அல்ல ஆண்டவரே, மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை தரித்தவர்களாக அல்ல ஆண்டவரே,
ஆவிக்கேற்றபடி நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே தாழ்மையோடு அப்பா ஹல்லேலூயா அன்போடு ஆண்டவரே வேத வசன சத்தியங்களை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை நீர் மாற்றுவீராக, அதற்கேற்ற கிருபைகளை கத்த தருவீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. கத்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.